ஆமா நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். சரி, அப்புறம் என்ன செய்ய வேண்டியதானே? செஞ்சுதான் கிடக்கு. எவ்வளவு நேரம் தான் செய்யறது? இல்லப்பா, கையை கால பிடிச்சி என்ன செய்த தவறுக்கு மன்னிப்புக்க தானே வந்திருக்கேன். அதனால என் காலில் விழுந்து, சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படியே மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதானே? உமக்கிட்ட என்கிட்டதான் உமகிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த உலகத்துல உயிரோட வாழ. ஏன் அப்படி சொல்றீங்க? போயா செய்த தவறுக்கு மனம் திருந்த வேண்டும், இல்லையே மனம் வருந்த வேண்டும். கொலை செஞ்சவனே நடமாடிக்கிட்டு இருக்கேன். நீ அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டீல. என்ன பெரிய பெரிய நெற்றிக்கண் துறப்பின குற்றம் குற்றம்னு பெரிய இந்த கதையை கெடுப்பதற்கு நீ மிகப்பெரிய காரணமாயிட்ட. எதுக்கு காரணம்? என்ன காரணம்னா, என்ன காரணம்? இந்த கதை தொடர வேண்டும் என்றால் உன் வாயிலிருந்து ஆளோட சோன்ற வார்த்தை வந்திருக்கணும். எதுக்கு? பொம்பளை பிள்ளை இருக்கலையா? அண்ணே சொல்லுங்க. உன்னை நம்பி பேசியிருக்கிறேன். நாரதர் ஒரு புடி பிடிச்சி போடுற விட்ட கொட்டை அத்து போடுறே. செயின் போட்டிருந்தாலும் கூட அடவு வைங்கினேன். வந்து கட்டுங்களே, செயினை கூட திருப்பி போறேன், விட்டுற மாட்டேன். எல்லாருமே உன் பக்கம் இருக்காங்களா? சிரிப்பு விளையாட்டுமா இருக்கிறதுனால சீரிச்சு எடுத்துக்கிறல. தேவையில்லாத பேச்சதுக்கு இங்க சீரிச்சு தவிடு பிடியாயி சீரிட்டு போகுது. நீ செய்ய வேண்டிய வேலை செய்ய. எதுக்கே நான் சோப்படணும்? சோப்பாடணும்னா கதா தானே. பொம்பளை பிள்ளை வந்திருக்கல சோப்படுதுல. இப்ப நீ என்ன பொம்பளை பிள்ளை வந்திருக்கா? இப்ப ஆண்கள் உழுது போயிடும். பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். தெரியுதுல? ஆமா, ஆண்கள் உழுதாச்சு, ஆமா, பயிரிட்டாச்சு. இங்க என்ன களை புடுங்குற வேலையா உனக்கு? மயிரை புடுங்க வந்து என்ன கேக்குறியா யானி? எதுக்கே நான் சொத்த முடனே? ஆண்கள் உழுது போயிடும் தானே. ஏற்கட்டும், எங்க தானே காவல் பார்க்கறாங்க? தெரியாமையா இருக்கு. இங்க என்ன வேலை? இங்க எனக்கு வேலைதான். என்ன வேலை? நீ அவர் பெரிய பெரிய சிவங்க மாட்ட பெரிய சில்ல கலெக்டர். நீ சொன்னோனா அப்படியே எனக்கு மூத்திரம் சொட்டு சொட்டுன்னு வழிய போகுது. போயா நீ பேசிட்டு இருக்க? நீர் தேவை. நான் கதையை முறையா எடுத்து நினைக்கிறேன். நீ குண்டிய கழிவிட சொன்ன அன்னைக்கு உனக்கு என்ன மரியாதை? ஏய், அப்படி நான் சொன்னேன்னா நீ சட்டை போட்டுக்கணும்ல. எதுக்கு நான் போடல? ஏன் இந்த திரும்ப திரும்ப எதுக்கு நான் போடணும், எதுக்கு நான் போடணும்? இது திருவிழா உச்சம். சரி, ஏன் போட கேட்கல? சரி, சோறு பண்ண மாட்டேன், காவல் பார்க்க மாட்டேன். சரி, நீங்க என்ன செய்வ? நீ பேசி பாரியா, பேசி பாரா. இரியா, உனக்கு என்ன தெரியுமா பேசியா? நீ பண்ண எனக்கு தெரியுமியா? எனக்கு புராணம், இதிகாச, இலக்கியம், காப்பியா எனக்கும் தெரியும். ராமாயணம், மகாபாரதம், சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மலையாபதி, குந்தலகேசி, ஐம்பது காப்பியா, ஐஞ்சிருங்காப்பியா, கீவாரக்கணம், மேகல வக்கணம், காலனி, மானி, நோனி எல்லாம் தெரியும். ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. நீ அதிகமா பேசிருக்க. சரி, உனக்கு இவ்வளவு வேலை தெரியல. எதுக்கு நீ பப்பன் போடுற? ராஜபாடு போடு, வள்ளி போடு, சந்தி புராணம் பேசி. அப்படிலாம் ஒரு கோமாளிட்ட புராணம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ வள்ளி கட்டே என்னைக்கு என்னையா நான் மட்டுமா கட்டே போடுறேன்? இன்னும் நான் வலிச்சால டெண்டர் முடிச்சு ரொம்ப வருஷாச்சு. இன்னும் கட்டே போட்டு நான் மால்ட்ட கொள்ளை அடிச்சு அவங்க படம் அவங்க வைக்கிறான். என்ன கட்டே போடுற? நீ போகாத. பேச்சு போகாத. பேச்சு பாரு. பேசுவன் நான் பேச எனக்கு பேச தெரியும். எனக்கு பேச தெரியும். ஆனா நல்ல மாம்பா படம் எடுத்து ஆடுது. நாக்காமுச்சி ஆடாத. தப்பு. சாமி இந்த பெரிய நல்ல அம்பா, நான் பெரிய நாக்கலாம்பூச்சியா. நல்ல அம்பு படம் எடுத்துச்சுன்னா கழுத்தை இருந்தா அடுத்துட்டா செத்து போயிடும். நான் நாக்கலாம் பூச்சி மாதிரி கூட இந்த இடத்துல இருந்துட்டு போறேன். நீ என்னை எத்தனை துண்டா வேணாலும் பிச்சு போடு. ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு புழுவா உருமாறல. உருவாகி என்ன பண்ண போற? உருவாகி என்ன பண்ண போற? முதல்ல வந்த ஊர்ல வரவேற்கின்ற அந்த அறிவு இல்ல. இல்ல வசா பேசி என்ன பண்ணிருக்கணும்? வந்தோடனே என்னை நீ பார்த்தோடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? என்னை பார்த்தோடனே தாங்கள் மண்டிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். என்ன மண்டிட்டு தர்த்தினி முடிச்சவனே விருந்தோம்பல்யா? விருந்தோம்பல விருந்தோம்பல் விழுந்து என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. திவே வாயில் நுழையில புராண ராமாயணத்தை வருவது மத்தை நான் கீழ்த்து போறாங்க. மண்டிட்டு வந்தவன விருந்தோம்பல் கொள்ளுவாங்க. பாலை பலா முக்கணியோட உபசரிக்கணும். போய் அவவே ரேஸ் அரிசி சொத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு மா பலா வாழை எல்லாம் பழக்க படுக்க போட்டு அப்ப வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வணக்கம் கொடுக்க மாட்டேன், வரவேற்பு கொடுக்க மாட்டேன், உபச்சாரம் பண்ண மாட்டேன். ரொம்ப அதிகம் பண்ணிட்டு இருக்க. அதிகமா பேசும்போது கொல்லபடி உனக்கு எனக்கு ஒரு 2-3 ஊர் தான் இடையில. உனக்கு எனக்கு 450 எதை பேசலாம் பேசிட்டு இருக்க. பேசி பாரு. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. என்ன கேள்வி? என்ன கேள்வி? நீ ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், மேல்கணக்கு, கீழ்கணக்கு நீ அப்புறம் பேசிட்டு போ. முதல்ல என் கேள்வி ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ படிச்ச ஒத்துக்கிட்டு அடுத்து நீ கேளியா சொல்லலாம். ஒரு செருப்ப கழட்டி பிய போட்டுக்கிட்டு வாயிலடி பதில் சொல்லுவேன். இடத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். தெரியுமா உனக்கு? வேலிமலைக்கு ஏன் வேலிமலைன்னு பேர் வச்சாங்க? தப முனிவர்கள்லாம் யாகம் பண்றதுனால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. என்ன பட்டுன்னு அடிச்சுட்டா? தெரிஞ்சவன் பட்டுன்னு அடிப்பான், தெரியாதவன் கவுண்டுக்குள்ள தடவிட்டு அடிப்பேன். உன்னைய பாராட்டினா அதோட வாயை பொத்திக்கிட்டு நில்லு. ஆனாலும் நான் உன்னை பாராட்டுறேன். ஏன்னா நறுக்கு தெரிச்ச மாதிரி ரொம்ப விரிவா சொல்லாம எது தேவையோ அதை சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஏன்னா 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்களுமே வேற எங்கேயும் போகல. எங்க வந்தாங்க? வேலிமலைக்கு வந்து என்ன செஞ்சாங்க? யாகம் பண்ணாங்க. யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணமல வேலிமலை. அப்படித்தான்
இப்படி கேட்டா தான் அதற்கான பதிலை தாங்கள் கூற முடியும். ஏன்னா கேட்பது என்னுடைய கடமை, சொல்லுவது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுவேன். அப்ப சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? தவ முனிவர்கள் இங்க வந்து யாகம் பண்ணனால வேலிமலை சாரல் பேர் வந்து சிறப்பான அர்த்தம். ஏனென்றால் கேட்பது என்னுடைய கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? என்ன அதுதான் சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ஓயாம அதுல கேட்டுக்கிட்டு ஓயாம கேட்கிறேனா? 1000 தடவை கேட்பேன், நீ சொல்லிட்டே ஆகணும். அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படிலாம் கிடையாது? உன் தலையை தள்ளுதான். பெரிய நீதிபதி நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், ஒழுக்கமா கதையை நடத்து. கதையை நடத்துறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல மண்டையில வாங்கிக்க. இப்ப நான் சொல்ல போறது ஒண்ணு உனக்கு புதுசா தான் இருக்கும், ஆனாலும் சொல்றேன், காதல் வாங்கிக்க. வந்தவர்களை எப்படி வரவேற்கணும், இதற்குதான் விவேக சிந்தாமணின்னு நூல்ல அற்புதமா சொல்லி வச்சாங்க. ஒப்புட வாழ்ந்தது உபசரி துண்மை பேசி உப்பிலா கோல் பார்த்தாலும் உண்பதை அமிர்தமாகும் பலவரை வாழ முகங்கடி திருவாராகி கப்பிய பசியோடு கடிமசி யாரும் தானே. சிரிக்கிற கவி சக்கரவர்த்தி கம்பனோட புலவனோனி இல்லையா? என்னை எப்படி வரவேற்கின்றதுக்காக ஒரு கவி ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும் முப்பழமோடு வாழும் நம் முகங்கெடுத்தோர் கிருவாராயன் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுந்தானே. திருப்பி அப்படியே பாடிட்டா கை தட்டலாம் இப்பலாம். அவங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இல்ல இப்ப அன்பளிப்பு எனக்கு வரும் பாரு. அன்பளிப்பு கொடுக்க காசு இல்லைன்னா தோட கழட்டி கொடுப்பாங்க, ஆம்பளையாலும் மோதிரத்தை கழட்டி கொடுப்பாங்க. அப்புறம் பெண்கள்கிட்ட தோடும் இல்லைன்னா காலில் கிடக்கிறத கழட்டி கொடுப்பாங்க. செருப்பை கழட்டி உடனே கொலுசு கிடக்கும்ல, செருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிளாஸ்டிக் செருப்பா இருந்தா 33 ரூபா 50 பைசா கிடைக்கும். சரி, இப்ப எதுக்கு நான் பாடினது நீ அப்படியே திருப்பி பாரு. வண்டு வைத்தன் கூந்தல் மத வண்டார வள்ளி கண்டு கொடுத்த கண்ணால் கிளிமணி வாங்கி நூறான் கண்டோ சக்கரைய கடிவாள் அந்த பாகோ அண்டமா முடிவர் கள்ளம் அமிர்தம் பண்றாங்க. நான் பாடினதுக்கா நீ பண்ண சம்பந்தம் இருக்கா? நீ பண்ண நான் ஏன் பண்ணனா என்னை நீ எப்படி வரவேற்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நான் பாடுறேன். நான் ஒரு கவி பாடுவேன், நீ வர நீ பாடிட்டு நான் பாடலைன்னா பப்புக்காரனுக்கு தெரியல, கவியும் தெரியல, ஒரு மயிரும் தெரியல, அப்படி செருப்பகல் அடிக்க மாட்டாங்க. அடிச்சுட்டு போட்டு வாங்கிக்க. ஏன்னா அதான் உண்மை உனக்கு தெரியாத. எதுக்கு தெரியாது? நீ எப்படியா தெரியாதுன்னு சொல்லுவேன்? மக்கள் சொல்லட்டும், மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு. ஏன்னா ஒண்ணு அதிகமா படிச்சிருக்கேன், உன்னோட நான் அதிகமா படிச்சிருக்கேன். இந்த மேடையில 100 கவிகளை பாட முடியும். நான் 150 பாடுவேன், 300 பாடுறேன், 500 பாடுறேன், 1000 பாடுறேன், 2000 பாடுறேன், 5000 பாடுறேன், 5001 பாடுறேன். பாட முடியலன்னா எச்சி எடுத்து தொப்புல வச்சுக்கிட்டு ஏழு பொழுக்கு கத்துறேன். அப்படியும் பாட முடியல. ஏன் நீ தோத்துட்ட? நீ என்ன செய்யற? அக்கா மக்கா ஓண்ட தோத்துட்டா அம்மன குண்டியா ஓடுறியா? அப்படியா? அப்பவா தேட சக்கரை சமம் ஏரியா ஓண்ட தோத்துட்டா அம்மன குண்டியா ஓட சொல்றல, நீ ஏன்ட தோத்துட்டனா? ஏன்னா ஓங்கிட்ட நான் தோப்பனா? குருத்தோலைய பார்த்து சாரோல சிரிச்ச மாதிரி சிரிக்காதே. யாருக்கா தோல்வி இருக்கும் சொல்றேன். இப்ப சொல்றேன், ஒருவேளை இந்த மேடையில ஓண்ட நான் தோத்து போயிட்டேன்னா சத்தியமா சொல்றேன், இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்பேன். நீ வேஷப்படக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. மூதேவி 2 ஒண்ணுதான். சோத்து கண்ண ஒண்ணுதா. நான் எம்ஏ, நான் பிஏ. தின்னுக்க. நான் உனக்கு என்ன இல்லையே, உனக்கு ஆசை எழுதி தின்னுக்க. என்னையா நீ எம்ஏன்னா நான் பிஏன்னா பிஏ திங்க சொல்றேன். அது திங்கிற நீங்க சொல்லலையா? பிஏ பட்டகாரி ஆரம்பிக்கலாமா? எதுக்கு எனக்கு பையன்? உன் முகத்துல ஒரு மிரட்சி தெரியுது. உனக்கு தான் பையன் நடிக்கிருச்சு, இந்த தோல் சவத்துருச்சு பாரு. திகட சக்கர சிரமம் வைக்கலாம், சகட சக்கர தாவரை ஆய்கள், அகட சக்கர மின்மணி யாவரை, திகட சக்கர மேய்ப்பது ஒன்று பேச குக்களை விடுத்து கூண்டில் நாபில் அடைத்து வைத்து மிக்கதர் மஞ்சள் பூசி மிகவும் செய்த மக்கூட வேறதாகுமோ அதனும் பிடுகு உண்டாகுமோ குக்கலா குளந்தண்ணில் பெரிதாக எடுத்து மானை முகந்தனை செறிவடி செறிவடி சேரி சோதனை மறுபடி வெஞ்சர மானை பணதனை திருமணி கந்தனை பேச நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திட்டி நஷ்டம் எழுத்தாணி ஆகுமா? பேய் வாழ சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்தால் வாசஞ்சவருக்கு வீடாகுமா? தாய் வார்த்தை கேளாசாக சண்டியும் சாண்டினும் முழுத்த குணம் தர மாட்டான். ஈவாறு ஈவட்டால் இவன் இங்க மாட்டான். ஏழு பிறப்பு ஈழத்துவப்படுத்த பேச நீ எவ்வளவு தூணுல இருக்கிற ஐயா எனக்கு கை அடிச்சிட்டாரு, கை தட்டிட்டாரு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நம்ம ஒத்து போயிருவோம். நமக்குள்ள உடன்படிக்கை செஞ்சுக்குவோம், சமாதான உடன்படிக்கை. நீ என்ன பெரிய இந்திய பிரதமர், நான் பெரிய ரஷ்ய பிரதமர், நம்ம 2 பேரும் கொண்டு ஒப்பந்தம் போட போறோம். ஒப்பந்தம் நீ ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்க. வாய்ப்பு ஒரு தடவை இருந்து உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், ஒழுக்கமா காப்பாத்திக்க. ஐயா கொன்னூர்ல வந்து ஆளுகளை காப்பாத்துங்க, நீ சாமி கொல்ல போறாரு. ஐயா உயிர் எம்மா இருக்கு சம்மா வேசடி உலகம் வந்து ஓத கையவன் நிலவா நீர்படி வெளியே அனைவரும் சோதி நம்பர் தாழ்வா மனதில் சிறுபடி மாற்றி அவங்க பேச வானர மனிதனின் நினைந்த தூக்க நான் ஒருதலை சொல்ல தாண்டி வீட்டும் ஞானமும் கல்விக்கு நவீன நூல்களும் இன்னொரு குறைத்தால் இடராக மனித பேச கவலை கூத்தல் திமிழ் வெட்டு தெரியும் தெரியும் திமிழ் வானவர் துணினார் அமுதம் இன்னொரு ஆசையால் பேச சாகரி சாகரி சொன்னவளை ஒருபடி சாம சொத்த தின்னவளை என் கூட சாகரி சொன்னவளை என் கோமணத்தை ஒத்துக்கிட்டு அம்மனை குண்டியா வச்சுட்டு கூட பேச இப்படிதான்
வல்லான வல்லான வல்லாயிரத்தாண்டு வல்லான வடிவண்ணா உள் சேவடி செய்வதற்கு காப்பு பேச கருவாக்கி 2 வரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கங்கப்பட்டாய் திருவாரூர் தேரூர் வீதியில செத்து கிடக்கிறானே இந்த நீரோடு தாரை நல்ல பேச நின்மன் நடிக்கு வரவன் நீள்வது அரங்கத்தம் தம் திருக்கவானம் வந்தன் கண்ணீர் பட்டுதனால் உள்ள இருக்கிறது பேச வெம்புமால் உழுவால் பொய்யே மேல்விழுந்த அல்வாள் என்பது பொய்யே தம்பளம் தின்பால் என்பது பொய்யே தன்னுடன் சாகிரியன் என்பது பொய்யே நஞ்சலின் கொடியில நம்பி நடுத்தரவள நாயவள கேவல சிறமணி பணவ சின்ன மன்னர் கொண்டு சில செடிகள் சொல்ல அண்ணமன வல்லபட மாவளத்தர் பேச 8 முறை எந்த வகையில் சிவனும் செத்து விட்டார முட்டமிட்ட பஞ்சமே பாரம் அமரிக்கில்லை அஞ்சா நெஞ்சு விட்டார பேச ஆபத்துக்கிற பள்ளி அதை பசுக்கோத அண்ணன் தாகத்தை தன்னை தரித்தபடியபடி பயிரடி ஏழு தானே பேச வெட்டுண்டு முன்னிலே விட்டு 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 ஆட்டு மானிடா 2 விட்டு தான் வரும் முடிஞ்சவன் 18 விட்டு கூட விடுவேன் நீ பாடு கவி வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா நீ விட்டவருக்கு என்ன சுகம் அடைந்தாய் நீ விட்டவருக்கு வெறும் வேதனை அடைந்திருக்க நாமந்தால் வாழ்க இமைப்படுத்த மின்னஞ்சு நீங்க அந்த தாழ் வாழ்க கோகலி அந்த குழு தாழ்வாக என்ன பேச தீயினால் சுட்டப்பட்டு உள்ளார மாறாக சுட்டப்பட்டு தோத்துறியா தோத்துறியா அதுக்கு நான் தோக்குறேன் கவிதானே எதுக்கு நான் தோக்குறேன் திருக்குறள் வர்ற நீ திருக்குறள் தெரியாம தமிழ்நாட்டுல என்ன இதுக்கு கால வச்ச ஓன் சூங்கால ஒடிக்க திருக்குறள் தெரியாம எதுக்கு சூங்கால ஒடிப்பியா ஆமா ஏய் நான் திருக்குறள் தெரியாமல்ல நீ 5000 கவிமான சொல்லல பாரு நான் எப்படி வேணாலும் பேசு தேவாயா கூடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு நம்ம கூடி வைங்க அப்படி நான் பேசு அகரமுதல் எழுத்தல்ல ஆதிமுகம் முதற்க உலகத்துக்கு பேசு இல்ல தெரியாத அடங்க தொற்று மனையின மானப்படுத்த பேசு செல்வத்தில் செல்வம் செவிக்கலம் அச்சல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைந்துக்க பேசு யாரை கேட்பேன் அப்போ